ஹே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இனி நம்ம என்ன அனிமி பார்க்க போறோம்னா, நோப்லஸ்ன்ற அனிமியோட எபிசோட் நம்பர் 7 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண எல்லா எபிசோட்ஸும் ஆர்டர் வைஸா நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோட கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா செய்க தரமான செய்க. சரி வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணி நம்ம ஷினுவும் இக்கானே தான் காட்டுறாங்க. 2 பேரும் ஸ்கூலுக்கு நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ ஷினு என்ன சொல்கிறான்னா, அடிபட்டு டயர்டாக இருந்ததுனால எனக்கு தூக்கம் கூட வரலடா. அதனால் என்ன பண்ண தெரியுமா, 30 வால்யூம் உள்ள ஒரு மாங்காவை 3 வாட்டி படிச்சுட்டேன்றது சொல்லிக்கிட்டு இருக்கான். டேய் நீ சைக்கோவாடான்ற மாதிரி தான் இவன் பார்த்துட்டு இருக்கான். அப்படியே 2 பேரும் ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. உள்ளே நம்ம M21 அப்புறம் டாக்கியோ அப்புறம் டாவோ 3 பேரும் அந்த கார்டு வேலைக்காக தான் நின்றுட்டு இருக்கானுங்க. இன்னிலேருந்து நாங்களும் வேலை செய்ய போகிறோம் டாவும் டாக்கியோவும் சொல்கிறானுங்க. ஓ அப்படியா, சரி சரி பாயின்னு சொல்லிட்டு அவங்க கிளாஸ்க்குள்ளே போகிறானுங்க. புதுசாக வந்த டாவும் டாக்கியும் பார்த்தா அங்கே இருக்க பொண்ணுங்கள்லாம் வழியிறாங்க. ஏய் இவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு சொல்லி அப்படியே நம்ம ரைஸில் உள்ள இவனை பார்த்து நம்ம ஷினு வந்து கேஷுவலாக கை காட்டுறான். உடனே அங்கே இருக்க பசங்களாம் கோவப்படுறானுங்க. நான் என்னடா பண்ணேன், எதுக்குடா என்னை பார்த்து கோவப்படுறீங்கன்னு இவங்க பார்த்துட்டே இருக்க. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே மேலே நின்று ஃப்ராங்கன்ஸ்டைன் பார்த்துட்டு இருக்கான். ஃப்ராங்கன்ஸ்டைன் கிட்ட ரைஸில் என்ன சொல்லியிருக்கான்னா, இப்போ இருக்க ஒன்று வந்து எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு இந்த லைஃபும் பிடிச்சிருக்கு, இந்த பசங்க கூட வாழ்றது இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கான். நம்ம மாஸ்டர் முடிவு பண்ணிட்டாருன்னா அது நம்ம முடிவு தான் சொல்லி இவனை பார்க்க அப்படியே கிளாஸில் தான் காட்டுறாங்க. இந்த ஷினு பையன் உட்காந்துட்டு சோகமாக இருக்கான். ஏன்னா அவனுக்கு வந்து பொண்ணே கிடைக்கலன்னு சொல்லி சுற்றி இருக்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பொண்ணு கிடைக்குது. நம்ம ரைஸில் சும்மா பார்வையை பார்த்தாலே போதும் அங்கே இருக்க பொண்ணுங்களை மைக்கடிச்சு விட்றாங்க. இந்த பக்கம் M21 மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா ரவுண்ட்ஸ் தான் வந்துட்டு இருக்காங்க. ஸ்கூலா பரவாயில்லப்பா, இந்த இடத்துல நம்ம வந்ததே இல்லை, ஆனால் இதுவும் ஒரு நல்ல ஃபீலாக இருக்கேன்னு பார்த்துட்டு வரான். பொதுவாக நம்மள மாதிரி ஆட்களுக்கு இந்த இடத்துல இடம் இல்லை, இங்கே வாழ்கிற ஒவ்வொரு நாளும் வந்து பொக்கிஷம் மாதிரி தான், அதனால தான் இதை பாதுகாக்கணும்னு ஆசைப்படுறேன்றது M21 சொல்கிறான். நீ சொல்கிறதும் உண்மைதான்ற மாதிரி இவங்க 2 பேர் பார்க்க அப்படியே கட் பண்ணி கேஃபிட்டேரியில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் சாப்பிட உட்காடுறாங்க. நம்ம ரைஸ்லேருந்து வெறும் அந்த கிளாத்தை போட்டுட்டு எப்பயும் போல் ராவனை வாங்கி வச்சுட்டு அது ஊறுறதுக்காக வெயிட் பண்ணுறான். இவன் சாப்பிட கூட ஆரம்பிக்கல. சுற்றி இருக்க பொண்ணுங்களே இவனை பார்த்து அப்படியே சொல்லி விட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்து ஷின்னுக்கு வந்து சரியான கடுப்பாயிடுது. டேய் என்னடா இந்த பையன் சும்மா தான் உட்காடுறான், இதுக்கே எல்லாரும் வழியிறாங்க, எனக்கு ஒரு பொண்ணு இல்லையாடான்ற மாதிரி பார்க்குறான். இக்கான்னு கேட்குறான், என்னடா பராம்பரியா உனக்கும் பொண்ணு வேணுமா? சரி இரு நம்ம ரைசில்கில் சஜஷன் கேட்போம். நான் அவங்ககிட்ட கேட்குறேன். ரைசில் வந்து சும்மா யோசிக்கிற மாதிரி அந்த ஸ்டிக் எடுத்து உதட்டு பக்கத்து கேட்குறான். இதை பார்த்து அங்கே பொண்ணுங்களை மைக்கடிச்சு கடுப்பான மிஷின் வந்து கத்துறான். டே என்னடா சும்மா ஒரு அசைக்க எல்லாரும் இங்கே மயங்கி விழுறாங்க, ஆனாலும் இது ரொம்ப ஓவர்றான்னு உன்னோட டைப் என்னன்னு சொல்கிறான். நம்ம வந்து எதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி இக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்க. அப்போ வந்து செய்கிறான் ஒரு ரேஜிஸோ உள்ளே வராங்க. செய்கிறவ பார்த்து இவன் வெக்கப்படுறான். ஓ செய்கிறா தான் அவன் டைப்பா, சொல்லவே இல்லைன்ற மாதிரி இவன் கேட்குறான். அப்போல்லாம் ஒன்றும் இல்லைன்னு அவன் மறைக்க பார்க்குறான். அவன் என் டைப் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், இருந்தாலும் அவன் வந்து லெவல் வேறடா, அவன் நல்லா உரிச்சு வச்ச முட்டை மாதிரி இருக்கா, என்ன பாரு எப்படி இருக்குன்னு சொல்லி. நீ கவலைப்படாத மாமே, நான் செட் பண்ணி விட்றேன்னு சொல்லி இக்கான் என்ன பண்ணுறான்னா ரைஸில் கூட்டிட்டு பிளானை போடலான்னு பார்க்குறான். இவங்க எல்லாருமா சேர்ந்து எங்கே போயிருக்கானுன்னு பார்த்தீங்கன்னா டாவோ டாக்கியோ அதுக்கப்புறமா M21 தான் சஜஷன் கேட்க போயிருக்கானுங்க. அண்ணனுங்களா எனக்கு ஒரு பிரச்சனை, அது நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும்னு இவன் கேட்குறான். என்ன பிரச்சனாலும் என்கிட்ட சொல்லுப்பா, நான் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கவங்க, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு இவனுக்கு 3 பேர் நிற்கிறானுங்க. ஆனால் இவனுக்கு தெரியாது இவங்க என்ன கேட்க போகிறாங்கன்னு சொல்லி. நம்ம ஷினு என்ன நினச்சிட்டான்னா இவனுங்கெல்லாம் அழகாக இருக்கிறதுனால அங்கே பொண்ணுங்க வந்து பேசுகிறாங்க, அதனால் இவங்களுக்கு வந்து ஐடியா இருக்கும் லவ்வை பற்றி அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சஜஷன் கேட்க போயிருக்கான். வேற ஒன்றும் இல்லை, லவ்வை பற்றி தான் கேட்க வந்திருக்கோம், நம்ம பையன் லவ்வில் விழுந்துட்டான் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே இந்த டாக்கியோ என்ன பண்ணுறான்னா ஃபோன் அந்த மாதிரி நடிக்கிறான். எனக்கு ஸ்கூலில் பிரச்சனை அதோ உடனே வரேன் அங்கேருந்து ஜப்பாவை பார்க்குறானுங்க. இக்கான் வந்து பிடிச்சிக்கிறான். தயவு செஞ்சு உங்களுக்கு கேட்குறேன், ஹெல்ப் பண்ணுங்களேன்னு. இந்த பக்கம் M21 பார்த்தா அவனும் வர்றான். அவன் காலை பிடிச்சிட்டு ஷினு வந்து இங்கே புலம்பிட்டு இருக்கா. ஐயோ ஹெல்ப் பண்ணிட்டு போயான்னு. டே நான் அங்கிள் கூப்பிட்றதுனால என்ன மாமாவை பார்க்க சொல்றியா, எனக்கு அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லடா விட்றான்னு சொல்லி காலை உதறி விட்டு போக ட்ரை பண்ணுறான். சே யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களே, எனக்கு யாருமே இல்லை. இவன் சோகமாக உட்காரான். அப்போ வந்து நம்ம ரேசில் வரா, நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி. என்னது இவனே ஹெல்ப் பண்ணுறானான்னு சொல்லி நம்ம பசங்களும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. முதல்ல நம்ம டாவா என்ன பண்ணுறான்னா ஹேக்கிங் பண்ணி பெஸ்ட்டு டேட்டிங் பிளேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இங்கே பாடுறா இது ஒரு டிஸ்கோ நைட், இங்கே வேணா கூட்டிகிட்டு போறியா அப்படின்றது கேட்குறான். யோ பேசுறதுக்கே தைரியம் இல்லை, இங்கே எப்படியா நான் கூட்டிகிட்டு போகிறேன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நம்ம டாக்கியோ என்ன பண்ணுறான்னா பொண்ணு கூட எப்படி பேசணும்னு சொல்லி தரேன். அவனை மாதிரியே பண்ண சொல்லியிருக்கான். ஹலோன்னு சொல்கிறேன், இவனா ஹலோன்னு சொல்கிறான். உனக்கு ஓகேன்னா என் கூட டே 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 நீ என்னையா புலம்பிட்டு இருக்க, டேட்டுன்னு வாயை திறந்து சொல்லாயா. டே அதை பண்ணி வெக்கமான வார்த்தையை எப்படான என் வாயால் வெளில சொல்கிறது, இதுக்கு முன்னாடி நானே பேசினது இல்லடா, என்கிட்ட போய் சஜஷன் கேட்குறேன். இவன் இங்கே புலம்பிக்கிட்டே இருக்கான். போய் இவனுக்குள்ள சஜஷன் கேட்க வந்த பாரு, என்ன தான் செருப்பால் அடிக்கணும் பார்க்க. டே இவனை கொண்டுருன்ற மாதிரி தான் அவன் பார்த்துட்டு இருக்கா. இங்கே நடக்கிற காமெடி பார்த்தாதுன்னு சொல்லி இவனுங்கெல்லாம் கும்பலாக கிளம்பி ஃப்ராங்கன்ஸ்டைன் தான் போய்கிட்டு இருக்கா. டே இது பிரின்சிபல் ஆஃபீஸுன்றதை மறந்துட்டு ஏன் கால் நீட்டிட்டு படுத்துட்டு இருக்கான்னு ஃப்ராங்கன்ஸ்டைன் கத்த. அவனை கத்தாதீங்க, அவன் மனசில் வந்து ஒரு பாரம் இருக்குன்றத சொல்கிறான். என்னப்பா பாரம்னு கேட்க, லவ் பிரச்சனையில் இருக்கான், நீங்கள் வந்து எங்களை விட வயசில் மூத்தவர், நிறைய லெவல்லாம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் வந்து உங்கள் அட்வைஸை தாங்கன்றது இக்கான்னு கேட்குறான். அதுக்கு வேணா சொல்கிறேன்னா நீ சொல்கிறது உண்மை தான், உங்கள் வயசில் இருக்கும்போது என்னை சுற்றி பொண்ணுங்க தான் இருந்தாங்க, நான் யார்கிட்டையும் போலப்பா, அவங்கள தான் வந்தாங்க, எல்லாம் அழகில் தான் மயங்கிட்டாங்க பேசிகிட்டே இருக்கா. இந்த பக்கம் ரைஸில் பார்க்குறான். இந்த ஆள் கிட்ட கேட்டால் லாய்க்கப்படாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறேன்னா ரேஜிஸ்கிலேயே போய் கேட்குறானுங்க. அவளோட டைப் என்னன்னு தெரியுமா, எந்த மாதிரி பசங்களை பிடிக்கும்னு சொல்லி. அவன் என்ன சொல்கிறான்னா அந்த மாதிரிலாம் எனக்கு தெரியாது, அவள் கூட வந்து நான் கொஞ்ச நாள் தான் சுற்றிக்கிட்டு இருக்கேனே தவிர அவளை பற்றி நான் அவ்வளோ டீட்டெயில்ஸாக எனக்கு தெரியாது, வந்து அது மாதிரி பேசினதே கிடையாது என்கிட்ட சொல்கிறான். டே இவ்வளோ நாள் கூட இருக்க, இது கூட தெரியாமல் எப்படி, ஒருவேளை நீங்கள் 2 பேரும் டேட்டிங் பண்ணுறீங்களான்னு ஷினு வந்து கேட்க. டே நீ தப்பாக நினச்சிக்காத,
எங்களுக்குள்ள இருக்க கனெக்ஷன் அப்படிலாம் கிடையாது. என்னோட குறிக்கோளும், அவளோட குறிக்கோளும் ஒண்ணா இருக்கிறதுனால தான் நாங்க ஒண்ணா சுத்திக்கிட்டு இருக்கோமே தவிர வேற எதுவும் இல்ல. இங்க உன்கிட்ட பேசி என் டைம் வேஸ்ட்டான்னு சொல்லி அங்கருந்து அவன் கிளம்ப ட்ரை பண்றான். என்னதான் பண்றதுன்னு சொல்லி நம்ம ஷினு யோசிச்சுக்கிட்டே இருக்க, போய் அவன் கையில ஏன்டா டவுட் கேட்குற? அவனே ஒரு உதவாக்காரன்னு சொல்லி M21 சொல்றான். என்ன தைரியம் தான் என்ன உதவாக்காரன்னுவ? திரும்பி அந்த வார்த்தைய சொல்லு அப்படின்னு சொல்றான். உதவாக்காரன் இப்ப என்ன அதுக்கு? இன்னொரு வாட்டி அது மாரி சொன்னா உன்ன கொன்றுவேனா? இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க. யோவ் நீங்க அடிச்சுக்காதீங்க. இங்க ஏதாவது ஐடியா குடுங்க ஏன்டி இவனுங்க கத்துறானுங்க? இந்த மாரி லவ் அப்படின்னு சொல்லி சப்ப விஷயத்துக்குலாம் ஏன் ஹெல்ப்ப கேட்குறீங்க? நான் இங்கேருந்து கிளம்புறேன் இவன் கிளம்புறான். நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இவன்கிட்ட ஹெல்ப் கேட்காத. இவனுக்கே ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி M21 வந்து வேணும்னே இவன வெறுப்பேத் இப்ப நம்ம ரைஸ்ல அங்க வந்துட்டு இவனுக்கு ஹெல்ப் பண்றா அப்படின்னு ஒரு ஆர்டர் தான் குடுக்குறான். உங்க வார்த்தைக்கு நான் கட்டுப்படுறேன்னு இவன் முட்டி போடுறான். இவன் என்ன ஐடியா குடுத்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா, லவ் லெட்டர் எழுத சொல்லியிருக்கான். ஹலோ எப்படி இருக்கீங்க? டேய் இப்படிலாம் எழுதுனா அந்த பொண்ணு வந்து கோச்சுக்குவாடா. நார்மலா எழுதுடா அப்படின்னு சொல்றான். வணக்கம் எப்படி இருக்கீங்க? டேய் ரொம்ப ஃபார்மலா எழுதாதடா. லவ் லெட்டர எப்படி எழுதணும்னு தெரியாதா? இவ்ளோ பேசுறீங்களே நீங்க வந்து எழுதுங்க அப்படின்னு இவன் கத்துறான். இப்ப நம்ம ரேஜிஸ் என்ன சொல்றான்னா, ஓல்டு ஸ்டைல்ல தாங்கள் எப்படி உள்ளீர்கள் அப்படின்னு கேட்குறான். M21 நீ என்னடா தாத்தாவாடா? லவ் லெட்டர் சொன்னா ஏதோ வேலைக்கு எழுதி போடுற மாரி எழுதிட்டு இருக்கீங்க. டேய் அவன்கிட்ட கேட்காத நான் சொல்றது எழுதுன்னு சொல்லி டாக்கியோ ஒன்று சொல்றான். உன் இதயத்த நான் திருட போறேன்னு. டேய் நீ சொன்னா அது கொல்ற மாதிரி இருக்குடா சொல்லாதன்னு சொல்லி இந்த பக்கம் டாவ கத்திட்டு இருக்கான். அட போங்கடா நீங்களும் உங்க லவ் லெட்டர்னு கசக்கி அதை தூக்கி அடிச்சிடுறான். இந்த லவ் லெட்டர் எதில் தான் நமக்கு லைக் பட்டாதுப்பா. வேற ஏதாவது பிளான் போடுங்கன்னு இவன் கத்திக்கிட்டே இருக்க. இந்த ரைசல் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் காட்டுறாங்க. எல்லாரும் ஸ்போர்ட்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க. புஷ்ட இதை வச்சு இந்த பொண்ணை கரெக்ட் பண்றேன் பாரு. நான் எதுக்கு வராதெல்லாம் ட்ரை பண்ணோம். எனக்கு வரது ஸ்போர்ட்ஸ். அதில் நான் இந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்றேன் பாருன்னு ஷினு என்ன பண்றான்னா அங்க இருக்க பசங்க அதான் நம்ம டாவோ டாக்கியோ M21 இகானு எல்லாரையும் போட்டு பேஸ்கெட் பால் ஆடுற மாதிரி அப்படியே இவனை சீனா காட்டுற மாதிரி எல்லாருக்கும் இவனை ஹெல்ப் பண்ணி இவன் பெரிய ஆள் மாதிரி காட்டி அந்த பொண்ணு மனசுல இடம் பிடிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்றான். பக்காவா பிளான்லாம் போட்டு இவனுங்களும் ஆட ஆரம்பிக்கிறானுங்க. இதை தடுக்கிறதுக்காக டீச்சர் வராரு. ரேஜிஸ் என்ன பண்ணுறான் மைண்ட் கண்ட்ரோல் யூஸ் பண்ணி அவன் மனசை மாற்றி விட்டுறான். அப்படியே மேட்சும் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஷினுக்கு தான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. இதை வச்சு அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணலான்னு சொல்லி இப்போ பால் வந்து நம்ம ரைசில் கையில் போகுது. அவன் அப்படியே கொல்ற மாதிரி பாரியை பார்த்துட்டு இருக்கா. டேய் விளையாடுறா ஏன்டா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு இவனுக்கு கத்துறானுங்க. இவன் என்னமோ வில்லனுக்கு முன்னாடி நடந்து வரா மாதிரி பொறுமையாக நடந்து வந்துட்டு இருக்கான். டீச்சர் வந்து கத்துறாரு விசில் அடிச்சுட்டு. டேய் ஃபவுல்ரா அது பேஸ்கெட் பால்ரா இது தட்டி தட்டி விளையாட நடந்து போயிட்டு இருக்க பாலை வச்சுட்டு. இது ஒன்றும் ரக்பி இல்லடான்றாரு. ஐயோ போய் இவனை கேமில் சேர்த்தமே என் தலை விதின்ற மாதிரி தான் இங்கே பசங்க அழுதுட்டு இருக்கானுங்க. இப்போ நம்ம ஷினு வந்து கோல் போடலான்னு சொல்லி அங்கேருந்து அப்படியே பாலை வாங்கிட்டு போய்கிட்டே இருக்கான். குறுக்கில் யார் வரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேஜிஸ் வரான். என்னை தாண்டி நீ போட்டுருவே அப்படின்னு சொல்லி அவங்கள இந்த பாலை பிடிங்க அவன் போட பார்க்குறான். நீ போட விட்டுரும் நான் குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி நம்ம M21 வந்துட்டான். இவனுங்க 2 பேர் எப்பயும் போல அடிச்சுக்கிறானுங்க. டேய் இதை ஆடுறதே அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தான்டா. அவன்கிட்ட பாலை கொடுங்கடான்னு இந்த பக்கம் இருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கான். இவனுங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பாலை வச்சு மாற்றி விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. உன்னை நான் கோல் போட விட்டுருனா உன்னை மட்டும் நான் போட விட்டுருவேனா? என்னை தாண்டி நீ போடுறான்னு சொல்லி 2 பேரும் மாற்றி அங்கே விளையாடிடுறாங்க. டேய் நீ போடா நீ தாண்டா இங்கே வந்து விளையாடணும். அப்போ தான் அந்த பொண்ணு இம்ப்ரெஸ் ஆவான்னு சொல்லி இக்கான் வந்து ஷினுவை அனுப்பி விட்றான். இவனும் பாலை வாங்கலான்னு போகிறான். ஆனால் அவங்க கிட்ட பாலையே வாங்க முடியல. அவங்க லெவல் வந்து ஹையாக இருக்குது. டாவும் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணுறான். ஆனால் அவங்கிலேருந்து தட்டி விட்டுறானுங்க. பாலை அப்படியே பிடிங்க M21 வந்து கோலை போட்டுறான். இதை பார்த்து கடுப்பான ரேஜிஸ் என்ன பண்ணுறான்னா புயல் வேகத்தில் பாலை வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கான். ஏதாவது பண்ணி காப்பாற்றுங்கன்னு நம்ம ஷினுவன்னு சொல்லி டாவோ கிட்ட நம்ம இக்கான் கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் என்னடா பண்ணுறது அவனுக்கு 2 பேரும் சைக்கோத்தனமாக விளையாடிக்கிட்டு இருக்கானுங்க. சரி இரு எதா பண்ணுறேன்னு சொல்லி பாலை தட்டி விடுறான். இந்த பால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேஜிஸ்குள்ளே போயிடுது. போய் இவக்கிளையாடா போடும். இவன் வந்து பாலையும் போட தெரியாது நந்து வருவானே என்னடா பண்ண போறான்ற மாதிரி இக்கா நீங்கள் பார்த்துட்டே இருக்க. இங்கே பாஸ் பண்ணுறான்னு சொல்லி ஷினு கத்துறான். இதை கேட்ட ரேசல் என்ன பண்ணுறாரா பாலை ஃபோர்ஸாக அவன்கிட்ட தட்டுறான். டைமும் பார்த்தீங்கன்னா முடிய போகுது. கடைசி கோல் நான் போடுறேன்டா அப்படின்ற மாதிரி தான் ஷினுவும் அங்கே தட்டிட்டு பாலை எடுத்துட்டு கோல் போஸ்ட்டுக்கு போய்கிட்டு இருக்கான். எக்ரி அவன் போடலான்னு வரும்போது குறுக்கில் ஒருத்தன் வந்துடுறான். பாலை தட்டி அந்த பக்கம் கோல் சைடில் அடிச்சு விட்றான். யாரான்னு பார்த்தா நம்ம டாக்கியோ. பாத்தியா என்னோட கோல் அப்படின்ற மாதிரி கேம் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போனதுனால ஆர்வத்தில் இவன் தூக்கி அடிச்சிட்டான். இது எதுக்காக ஆடுறான்றதையும் மறந்துட்டானுங்க. போங்கடா நீங்களும் உங்கள் கேமோ கூப்பிட்டு வந்து என்ன அசிங்கப்பச்சிட்டிங்களா இவன் சோகமாக உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ என்ன மன்னிச்சிருப்பா நானும் தெரியாமல் விளையாடிட்டு இந்த பக்கம் டாக்கியோ பார்த்துட்டு இருக்கான். நம்ம இக்கானோ ஷினுவும் பெஞ்ச் மேலே உட்காந்துட்டு சோகமாக இருக்காங்க. போட்ட பிளான்லாம் வேஸ்ட்டாக போச்சு. அந்த பொண்ணு வந்து லெவல் வந்து ஹைன்னு எனக்கு அப்போவே தெரியும். இருந்தாலும் எப்படியா பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணலான்னு பார்த்தா குறுக்கில் இவனுங்க வந்து இப்படி பண்ணிட்டானுங்களேடான்னு இவன் பார்த்துட்டு இருக்கான். சரி தட்டி விடுற எல்லாமே நல்லதாக தான் நடக்கும்னு இவங்க பேசிகிட்டே இருக்கும்போது பின்னாடி இந்த ரேஜிஸ் வரான். வீட்டுக்கு வராமல் இருந்தால் குப்பையை போட்டிங்கன்னா நீங்கள் தாண்டா அழணும்னு சொல்லிட்டு போகிறான். இவன் என்னடா பேசிட்டு போகிறான்னு பார்த்தா பின்னாடி சேரன் வந்து ஒரு லெட்டர் எடுத்து கொடுக்குறான். இந்த ஷினு எழுதின லெட்டர் தான் அது. இதை நான் கிழிச்சு போட்டேன். இது யாரா இவன் கிட்ட கொடுத்தது உனக்கு எங்கே கிடச்சிதுன்னு கேட்டா இது என் டெஸ்கில் இருந்தது சொன்னா. யார் பார்த்தா வேலைடா இது? ஐயோ இது உள்ள இருக்கிறது நீ படிச்சிட்டியான்னு இவன் கேட்குறான். ஆமாம் படிச்சிட்டேன்றதை சொல்கிறான். கேவலமாக நினச்சிருப்பல என்னை பற்றி அப்படின்னு இவன் சொல்கிறான். அதுக்கு வந்து சேரா என்ன சொல்கிறான்னா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தரை வந்து நம்ம லவ் பண்ணுறது சாதாரண விஷயம் தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுவாங்க. ஆனால் அதை வந்து நீ தான் வந்து அவங்க கிட்ட சொல்லணுமே தவிர மற்றவங்கள வச்சு சொல்லக்கூடாது. அது வந்து தப்பு. அதே சமயத்தில் உன் லவ்வுக்காக நீ உண்மையாக இருக்கணும். உன்னை மாற்றிக்க வந்து ட்ரை பண்ணக்கூடாது. வித்தியாசமாக காட்டிக்க ட்ரை பண்ணக்கூடாது. நீயா இருக்கணுன்றதை சொல்கிறான். ஓ ஆமால இதே நான் மறந்துட்டேன். ஏன் இவ்வளோ நேரம் ஸ்ட்ரெஸ் பண்ணேன்னு எனக்கே தெரியலையே. இது வந்து சப்ப விஷயம் தான். நல்லவேளை நீ சொன்ன பிறகு தான் எனக்கே ஞாபகம் வருது. இது யோசிச்சு எனக்கு ரொம்ப பசிக்குது. பேசாமல் நம்ம பிரின்சிபல் வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா? ஆமாம் இது நல்ல பிளானாக இருக்கு நிற்கானோ
ஷினுவும் பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் வீட்டுக்கு தான் போக ட்ரை பண்ணுறாங்க. ஓ நீங்கள் அங்கே தான் வரீங்களா அப்படின்னா நீங்கள் வர்றதுக்காக நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு சிரிச்சிட்டு அங்கே பேக்கை கொடுத்துட்டு போகிறா. ஏய் இப்போ அந்த பொண்ணு சிரிச்சாதானேன்னு சொல்லி இங்கான்னு வந்து இங்கே தட்டிக்கிட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லாரும் வந்து உட்காந்துட்டு ஏதோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. நம்ம இக்கானும் ஷினு உள்ளே வராங்க. என்னடா எல்லாம் சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, சாப்பிட தானே கூப்பிட்டீங்கன்ற மாதிரி அவன் கேட்க, இதுக்கு ஃப்ராங்கென்ஸ்டைன் என்ன சொல்கிறான்னா அவங்களோட ஞாபகங்களை அழிக்கிறதுக்காக, அதாவது அழிக்க போகிறதில்ல, அதை மாற்றி எழுதுறதுக்காக தான் பேசிக்கிட்டு இருக்கோன்னு சொல்கிறான். என்னது எங்கள் ஞாபகங்களை மாற்றி எழுத போகிறீங்களா, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு இவன் கத்துறான். இது வந்து தடவை இல்லை, ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. அப்போவும் உங்களோட மெமரிஸ் வந்து நாங்கள் ரீரைட் பண்ணியிருக்கோம், அதை தான் இந்த வாட்டியும் பண்ணுறதா இருக்கோன்றத ஃப்ராங்கென்ஸ்டைன் சொன்ன உடனே ஷினு வந்து எங்களை யாருன்னு நினச்சிட்டு இருக்கேன், இதுக்கு முன்னாடி வந்து எங்களோட ஞாபகங்களை எங்களை கேட்காமலே அழிச்சிருக்கீங்க. எங்களுக்கு வந்து தெரியும் நீங்கள் மனுஷங்க இல்லைன்னு சொல்லி, உங்களுக்கு வந்து சூப்பர் பவர்ஸ் இருக்குன்னு சொல்லி, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் பெரிய பிரச்சனை ஆகணும். ஆனால் நாங்கள் வெளியே சொல்ல மாட்டோம்னு உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா, இவ்வளோ பழகின பிறகு எங்களை நம்பலையான்றது இவன் சொல்கிறான். டேய் நம்பிக்கைன்றது இல்லைடா, நாங்கள் இவ்வளோ காலமாக வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனால் எங்களை பற்றி மனுஷங்களுக்கு தெரியல, அது ஏன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மனுஷங்க கூட நாங்கள் தொடர்பு வச்சுக்கும் போது அந்த ஞாபகங்களை நாங்கள் வந்து மாற்றி எழுதிடுவோன்றதை ரேஜி சொல்கிறான். இப்போ நம்ம டாவா என்ன சொல்கிறான்னா, அதே மாதிரி தான் இந்த யூனியன்லேயும் எங்கள் கூட சம்மந்தப்பட்டிருக்க எல்லாரையும் இந்த மாதிரி தான் கொண்டுடுவாங்க, நீ மட்டும் சாக மாட்ட, உன்னோட ஃபேமிலியும் சாவடிச்சிருவாங்க, அதனால் இது உன் நல்லதுக்கு தான் சொல்கிறாங்க, ஒழுங்காக இதை கேளுன்றதை சொல்கிறான். என்னதான் நீங்கள் சொன்னாலும் உங்கள் கூட இருந்த நினைவுகளை அழிக்கிறதுன்றது எனக்கு ஒத்துக்க முடியாது, இது ரொம்ப ஓவருன்னு சொல்லி இக்கான் வந்து அழ ஆரம்பிக்கிறான். இதுக்கு நீயும் ஒத்துக்கிட்டியாடா அப்படின்னு சொல்லி ரைஸில் கேட்க, அவன் என்ன சொல்கிறான்னா ஆமான்றான். இவன் மூஞ்சே மாறிடுது. அப்போ ரைஸில் இருந்து ஒரு விஷயத்த சொல்கிறான். என்னன்னா, இங்கே இருக்க எல்லாரும் உங்களை காப்பாற்றினது வந்து நீங்கள் அவங்கள ஞாபகம் வச்சுக்குவீங்கன்றதுக்காக இல்லை, அது அவங்களோட எண்ணம், அவங்க வந்து காப்பாற்றணும்னு ஆசைப்பட்டாங்க, அதனால் பண்ணாங்கன்றத சொல்கிறான். ஓ நீ என்ன சொல்ல வர, ஞாபகங்கள்ன்றது வந்து சாதாரண விஷயம்தான், நம்ம மேலே இருக்க ஃபீலிங் வந்து என்னதான் ஞாபகம் மாறினாலும் மாறாதுன்றத சொல்றியா, நீ சொல்கிறதும் சரிதான், என்னதான் ஞாபகத்தை மாற்றி எழுதினாலும் உங்கள் மேலே வச்சிருக்க அன்பு வந்து மாறாது தான், சரி நீ சொல்கிறதே கேட்குறேன்டா, உன் பேச்சுக்கு நான் கட்டுப்படுறேன், மாற்றி விடு அப்படின்றத சொல்கிறான். ரைஸில் ஏந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட மெமரிஸை ரீரைட் பண்ணிடுறான். அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. எப்பயும் போல் இக்கானும் ஷீனு தான் ஓடி வந்துட்டு இருக்காங்க. டே உன்னால் தாண்டா லேட் ஆயிடுச்சுன்னு கத்திக்கிட்டே வரான். வாடா வாடா சேஃப் ஆகிட்டோம்டா, கடைசி நேரத்தில் உள்ளே வந்துட்டோம். அப்படியே ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. போகும்போது எல்லாருக்கும் வந்து குட் மார்னிங் சொல்லிட்டு போகிறாங்க. எப்பயும் போல் நார்மலாக தான் பேசுகிறாங்க. என்ன தான் வந்து மெமரிஸை மாற்றி எழுதினாலும் இவங்களுக்குள்ளே இருக்க அந்த அன்பு வந்து மாறல. கிளாஸ்க்குள்ளே வந்து நம்ம ரைசலுக்கு குட் மார்னிங் சொல்கிறாங்க. அவனும் சிரிச்சுக்கிட்டே குட் மார்னிங் சொல்கிறான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய நோபல்ஸ் இருக்கானுங்க, அந்த வேம்பயர்ஸு. அப்போ அங்கே ஒரு வயசானவன் வந்து ஒருத்தர் கீழே பேசிக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி நம்ம அந்த சாவப்பட்டியை விசாரிக்கிறதுக்காக அனுப்பணும் இல்லையா, சேரா ரேஜிஸ், அவங்க கிட்டேருந்து இன்ஃபர்மேஷன் வரது நின்றுடுச்சு, இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரியலன்றது சொல்கிறான். கடைசியாக அந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்ற அங்கே இருக்க சிம்மாசனத்தில் உட்காந்து ஒரு பொண்ணு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நோபலஸ் மாதிரி சக்தி உடைய ஒருத்தரை வந்து நாங்கள் பார்த்துருக்கோன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் வந்து எதுவும் வரலன்றது சொல்கிறான். ஓ அப்படியா, அப்படின்னா நீ வந்து கிளம்பு, அவங்கள பற்றி நீ இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணு, என்ன நடந்துச்சுன்னு விசாரின்னு சொல்லி ஆர்டரை போடுறாங்க. இவனும் ஓகேன்னு சொல்கிறான். அப்படியே இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த எபிசோடு எப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய அனிமேஷன் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய் பாய்.